வணக்கம் டு தமிழா. சில டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான விலையில் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸு நல்ல கேமரா எல்லாமே அமைஞ்சு ஒரு பேக்கேஜாக வரும். அப்படிப்பட்ட ஒரு ஃபோன் தான் இந்த விவோ T3 அல்ட்ரா. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றிய ஒரு விமர்சனம் தான் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இந்த விவோ T3 அல்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 32,000 ரூபா, 8GB 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 34,000 ரூபா, 12GB 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 36,000 ரூபா. இப்படி 3 வேரியண்ட்டில் வருது. இப்போ விவோ ஃபோன் வாங்கினா அதில் பெஸ்ட்டு விவோ ஃபோன், இப்போதைய பெஸ்ட்டு கேமரா ஸ்மார்ட் ஃபோன் எந்த பிராண்ட்னாலும் சரி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து விவோவோட இந்த X100 சீரிஸ். பட் அதோட விலை வந்து அதிகம். அடுத்து வந்து விவோவோட V சீரிஸ் வருது. இப்போ சமீபத்தில் V40 கொண்டு வந்தாங்க. பட் V40 வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி நம்ம சொல்ல முடியாது. கேமரா வந்து ஜனரஞ்சமாக எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு கேமரா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க. ஜீஸ் ஆப்டிக்ஸ் இப்போ வந்து கொண்டு வந்திருந்தாங்க. பட் என்னென்னா ப்ராசஸர் வந்து வீக்காக இருக்குது. ஆனால் இந்த T3 அல்ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ரைஸிங்க்கு இதில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ்னாலும் சரி, பேட்டரினாலும் சரி, கேமரானாலும் சரி, டிஸ்பிளே ஆனாலும் சரி, எல்லாமே வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனில் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனோட கீ ஹைலைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்பக்கம் கேமராவில் இந்த மெயின் கேமரா வந்து சமீபத்தில் வந்து அந்த விவோ V40யோட சேம் மெயின் கேமரா தான். 50 மெகாபிக்சல் சோனி IMX921 சென்சர் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஜீஸ் ஆப்டிக்ஸ் இருந்தது, இதில் வந்து ஜீஸ் ஆப்டிக்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் கேமரா குவாலிட்டி வந்து அருமையாக இருக்குது. சொல்கிறேன் அதை பற்றி. ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4K வீடியோ எடுக்கலாம். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடைக்குது. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 1.5K அமோலெட் டிஸ்பிளே, கர்வ்டு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. சூப்பரான ஒரு டிஸ்பிளே. ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸுக்கு மீடியாடெக் டிமென்சிட்டி 9200+ சிப்செட் வந்து இதில் இருக்குது. தொடர்ச்சியாக பாருங்கள், பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் வந்து சொல்கிறேன். அப்புறம் இதில் வந்து IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த ஃபோனை பற்றி முழுமையான டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ உள்ளே வந்து இந்த விவோ T3 அல்ட்ரா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. எங்கிட்ட இருக்குது இந்த லூனார் கிரேங்கிற ஒரு கலர். இதை தவிர்த்து ஃபாரஸ்ட் க்ரீன்னு இன்னொரு கலர் ஆப்ஷன்லையும் கிடைக்குது. ஸோ 2 கலர் ஆப்ஷன் தராங்க. பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவோ V40 மாதிரியே தான் இருக்குது. இந்த கேமரா மாடியூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விவோ V40 உள்ள சேம் கேமரா மாடியூல் தான் இதில் வந்து தந்திருக்காங்க. இப்போ டிசைன் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு குயிக்காக பார்த்துடலாம். கிரே கலருக்கு மேட்சிங்காக ஒரு பிளாக் கலரில் ஒரு சாஃப்ட் பேக்கேஜ் வந்துருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் பேக்கேஜ் இல்லாமல் இது வந்து ஒரு நல்ல ஒரு அடிஷன். அப்புறம் Type-C கேபிள் இருக்குது. 80 வாட்ஸ் சார்ஜர் தராங்க. சிம் எஜெக்டர் பின்னு வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. 7.58 mm திக்னஸ் மற்றும் 192 grams வெயிட்டில் இது வருது. ஹேண்ட் ஹோல்டு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கம் இந்த எட்ஜஸ் வந்து கவுடாக பண்ணியிருக்காங்க. இந்த கார்னர்ஸும் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஹோல்ட் பண்ணதுக்கு வெயிட் பேலன்ஸ் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு எர்கானமிக்கான ஃபேக்டர் கிடைக்குது. இந்த கேமரா மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா விவோ V40யில் கூட நான் சொல்லியிருப்பேன், எனக்கு பிடித்தமான ஒரு கேமரா மாடியூல் செட்டப் இது அல்ல. பட் இந்த மாதிரி ஒரு கேமரா மாடியூல் செட்டப் வந்து பின்பக்கம் நீளமாக தந்திருக்காங்க. மேல் பக்கம் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட்னு போட்டிருக்காங்க. மைக் இருக்குது. கீழ்ப்பக்கம் வந்து ஸ்பீக்கர். இதில் வந்து டூவல் ஸ்பீக்கர்ஸ் தராங்க. Type-C போர்ட், மைக் மற்றும் சிம் ட்ரே. இதில் வந்து 2 சிம் போடலாம். பட் மைக்ரோ SD கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன், லெஃப்ட் சைடு வந்து பிளெயினாக இருக்குது. இது வந்து கிளாஸ் பாடி மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. கைரேகை எதுவும் வந்து படியில் யூஸ் பண்ணும்போது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடைக்குது. FM ரேடியோ கிடையாது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. விவோ V40 மாதிரி இதுலேயும் வந்து NFC தரல. ஸோ ஒரு 30,000 ருபீஸ்க்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் NFC ஏன் விட்டாங்கன்னு தெரியல. பட் பர்சனலாக எனக்கு வந்து NFC நான் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. பட் NFC கிடையாது, அது ஒரு பாயிண்ட். ஸோ டிஸ்பிளே வந்து 6.78 inch டிஸ்பிளே. இது 3D கர்வ்டு டிஸ்பிளே. 1.5K அமோலெட் டிஸ்பிளே. இது 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வருது. 1200 nits ஃபுல் ஸ்க்ரீன் பீக் பிரைட்னஸ் கிடைக்குது. அவுட்டோர் விசிபிலிட்டியும் நல்லா இருக்குது. ஸோ டைரக்ட் சன்லைட்லேயும் வந்து ரீட் பண்ணலாம். ஸோ விசிபிலிட்டி நல்லா இருக்குது. 10-bit கலர் பேனல். இது HDR10+ சப்போர்ட் வருது. டிஸ்பிளே வந்து ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. வியூயிங் ஆங்கிள்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது. சைடில் நீங்கள் டர்ன் பண்ணாலும் சரி, இப்படி என்ன டர்ன் பண்ணாலும் சரி, வியூயிங் ஆங்கிள்ஸ் வந்து நல்லா இருக்குது. கலர் ப்ரொடக்ஷன் அருமையாக இருக்குது. மொத்தத்தில் ஒரு A கிரேட் நல்ல ஒரு பேனல் வந்து உங்களுக்கு இதில் வந்து தந்திருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸுக்கு மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 9200+ வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஏற்கனவே வந்து X சீரீஸில் இப்போ வந்து X100 இருக்குது. அதுக்கு முந்தைய வந்த X90யில் இந்த சேம் சிப்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு தரமான ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட் இது. இப்போ உள்ள லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு இல்லாமல் அது ஒரு படி கீழே இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் கம்பேர் பண்ணிங்கன்னா
8 Gen 2க்கு கிட்டத்தட்ட அது கிட்ட வரும். பட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து 8 Gen 2ல் கொஞ்சம் பெட்டராகும் இதை விட. பட் 8 Gen 1 விட இது வந்து பெட்டராக இருக்குது இந்த 9200. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ கேம் விளையாடினாலும் சரி, மல்டி டாஸ்கிங்னாலும் சரி, எல்லாமே வந்து நல்லாவே அருமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிளான ஒரு சிப்செட் தான். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு சிப்செட். கேமர்ஸ்னாலும் சரி சூப்பராக நீங்கள் வந்து இதில் கேம்ஸ் விளையாடலாம். ஸோ வந்து ஒரு நல்ல கேப்பபிளான சிப்செட் வந்து இதில் தந்திருக்காங்க. 4nm ஆர்க்கிடெக்சரில் பண்ணப்பட்ட ஒரு சிப்செட் இது. LPDDR5X RAM மற்றும் UFS 3.1 ஸ்டோரேஜ் வந்து கிடைக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸுக்கும் ஒரு 32,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் உள்ள ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பீக் பெர்ஃபார்மன்ஸ் இதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரி, இப்போ எல்லாம் சரி, கேமரா முக்கியம் இல்லையா? இப்போ வந்து கேமரா தான் ஒரு ஃபோனில் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இதில் வந்து 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா பின்பக்கம் தந்திருக்காங்க. Sony IMX921 சென்சர், ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் வந்து ஒரு 50 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. 4K வீடியோ ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோடு வருது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும் நீங்கள் வந்து 4K வீடியோ எடுக்கலாம். சாம்பிள்ஸ் காண்பிக்கிறேன். பேனோ மோட், அல்ட்ரா HD டாக்குமெண்ட், ஸ்லோ மோட், டைம் லேப்ஸ், சூப்பர் மோட், நாஸ்ட்ரோ, ப்ரோ மோட், ஸ்னாப்ஷாட், ஃபுட், டூவல் வியூ, லைவ் ஃபோட்டோஸ், இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து தந்திருக்காங்க. சில கேமரா சாம்பிள்ஸ் பார்ப்போம். போர்ட்ரேட் மோட்லேயும் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கிடைக்குது. பல மோட்ஸ் வந்து தந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து டீட்டெயிலாக நிறைய இதில் தந்திருக்காங்க. சில கேமரா சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்ப்போம். ஸோ ஃபோட்டோ வந்து நல்ல ஒரு இம்ப்ரெசிவான ஒரு 30,000 to 35,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் உள்ள ஃபோன்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு பெட்டர் சாய்ஸாக அமைது. ஒரு கேமராவும் எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேமரா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. போர்ட்ரேட் மோட் நல்லாயிருக்கு, நைட் மோட் நல்லாயிருக்கு, டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் கண்டிப்பாக ஓவர் அச்சீவர்னே சொல்லலாம் கேமரா டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அதுலேயும் வந்து ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 4K 60 FPS வித் OS. ஸோ வந்து ஒரு ஸ்மூத்தான 4K வீடியோ 60 FPSல மேக்ஸிமம் எடுக்கலாம். அதே மாதிரி 1080 வந்து 30 FPS மற்றும் 60 FPS ஆப்ஷன் இருக்குது. ஸோ எங்கள் வீட்டு தோட்டம், மாடி தோட்டம், கத்திரிக்காய் குண்டு குண்டு கத்திரிக்காய். இது என்ன பூ தெரியுமா? சுரக்காய் வந்து விளைஞ்சிட்ருக்கு. அப்படியே இங்கே போனீங்கன்னா தக்காளிஸ், கொத்தா தக்காளிஸ். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா மிளகு, நீளமாக இருக்குது மிளகு, தெரியுதா? பட் காரமே இல்லை அந்த மிளகு. பாருங்க, நீளமாக இருக்குல்ல மிளகு, காரமே இல்லை. இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் கொடுங்கணும். ஸோ இதான் வந்து எங்கள் வீட்டு தோட்டம். அப்படியே இங்கே மல்லி இருக்குது, மல்லி இல்லை புதினாலாம் இப்போ வெளியே வாங்க வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு புதினா வாங்கினீங்கன்னா அதை வந்து நட்டு வச்சுருங்க, அது பாட்டு வளர்ந்துருக்கு. ஆனால் தண்ணி ஒன்றும் அறியும். ஸோ ஃப்ரண்ட் கேமராலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4K மேக்ஸிமம் எடுக்கலாம். இந்த ஸ்டெடி ஃபேஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அது வந்து 1080pல ஒர்க் ஆகுது. இது வந்து வைடர் கிடைக்கலையா கவரேஜ். ஸோ குரூப் வீடியோலாம் எடுக்கிறதுக்கு, செல்ஃபி எடுக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து க்ளோஸ்அப் வைக்கலாம். இது 1x நார்மல், இது 2x, இது 0.6 வைட் அப்பர்ச்சர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஃப்ரண்ட் கேமராலையும் கிடைக்குது. ஃப்ரண்ட் கேமராலையும் 4K வீடியோ எடுக்கலாம் இந்த T3 அல்ட்ராவில். பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 5500 mAh பேட்டரி இருக்குது. ஸ்லிம்மான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான், பட் வந்து பெரிய பேட்டரியும் இதில் வந்து தந்திருக்காங்க. 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஓடி வருது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது, பெரிய பேட்டரியும் வந்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பேட்டரி லைஃபும் இதில் வந்து எதிர்பார்க்கலாம். Android 14 ஃபன் டச் ஓஎஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. வந்து விவோவோட இந்த
T3 அல்ட்ரா ஒரு அக்ரெசிவான ஒரு விலை. விவோவும் பார்க்கும்போது யூஸ்வலாக வந்து விவோவோட ஃபோன்களில் வந்து விலை அதிகமாக பண்ணியிருப்பாங்க. பட் டி சீரீஸில் வந்து ஒரு அக்ரெசிவான ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு வந்துருக்காங்க, ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அதில் எனக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு ஃபோனாக இந்த T3 அல்ட்ரா அமையுது. ஒரு 35,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் எனக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை ரெக்கமெண்ட் பண்ணும்படியான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த விவோ T3 அல்ட்ரா நல்ல ஒரு ஃபோன் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு. இந்த ஃபோனை பற்றி உங்களோட கதை என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம மீண்டும் படுத்த வெளியே சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது லட்சுமி தமிழில் பேசு டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.